ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? டே பார்ட்டிங். டே பார்ட்டிங்னா என்னது? டே பார்ட்டிங்னா நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண முடியும்? டே பார்ட்டிங் மூலியமா நம்ம எப்படி பிட்ட வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கேம்பெயினுக்கு வந்து ரூ. 1000 இருக்கு. அந்த ரூ. 1000 வந்து நான் வந்து எந்த டைம்ல, எந்த டேல நான் வந்து அந்த பட்ஜெட்ட நான் வந்து யூஸ் பண்ணோம்னா, எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது எல்லாமே எப்படி பண்ணலாம்னு பிராக்டிகலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு பண்றதுக்கு வந்து பார்த்தோம்னா, பிபிசி ஆன் டாஸ் டூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த டூல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் அமேசான் பிபிசி கேம்பெயின்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு. அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையலா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஆஃபர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்மளோட லிங்கை நீங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 7 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். ஸோ இப் சப்போஸ் ஃபியூச்சர்ல அந்த ஆஃபர் இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு தி வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த பிபிசி ஆண்ட்ராய்ட் டூல நமக்கு எல்லா கேம்பெயின்ஸும் லிஸ்ட்ல இருக்கும். நமக்கு எந்தெந்த கேம்பெயின்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், நம்ம வந்து ரூல்ஸ்ல போயிட்டு டே பார்ட்டிங் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோல என்ன பண்ணலாம் நம்ம பார்ப்போம். ஸோ டே பார்ட்டிங்னா என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ் டைம் லைன் இருக்கு. ஓகேங்களா? 24 ஹவர்ஸ் இருக்கு. 24 ஹவர்ஸ்ல நம்மளோட ஆட் வந்து எந்தெந்த டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த டைம்ல நம்ம ஆட் ரன் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆட் வந்து நைட் வந்து 2 மணிக்கு வந்து பார்த்தோம்னா, நான் வந்து ரூ. 100 செலவு பண்றேன். ஆனா ஒரு ஆர்டரும் வரல லாஸ்ட் 30 நாள்லன்னு பார்த்தோம்னா, அந்த டைம் நான் ஏன் ரூ. 100 செலவு பண்ணணும்? அந்த டைம் நான் வந்து அந்த ரூ. 100 செலவு பண்ணாம, எனக்கு வந்து மார்னிங் வந்து 10, 11 மணிக்கு வந்து பார்த்தேன்னா, எனக்கு ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு வந்து ரூ. 200 ரிட்டர்ன் வருதுன்னா, நான் அந்த டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்ல. அதுதான் டே பார்ட்டிங். விச் மீன்ஸ் நான் வந்து நம்மளோட டேட்டா வந்து விச் மீன்ஸ் நம்மளோட ஆட்ஸ் எந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு, அந்த டைம்ல நமக்கு வந்து ஆட வந்து பாஸ் பண்ணணுமா, ஆடோட பட்ஜெட்ட கம்மி பண்ணணுமா, ஆடோட பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, பிட்டிங் கம்மி பண்ணணுமா, பிட்டிங் இன்க்ரீஸ் பண்ண இந்த மாதிரி எக்கச்சக்கமான திங்ஸ் வந்து டே பார்ட்டிங்ல பண்ணலாம். இதுக்கு மேல இருக்கிறது தான் வீக் பார்ட்டிங். வீக் பார்ட்டிங்னா என்னதுன்னா, நான் இப்ப வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எந்த டைம்ல எந்த இதுன்னு சொல்றேன். வீக் பார்ட்டிங்னா எனக்கு சாட்டர்டே, சண்டே வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ஆட் ஸ்பெண்ட் பண்றத விட எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வருதுன்னா, அந்த டைம் நான் வந்து பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வெட்னஸ்டே மட்டும் வந்து எப்ப ஆட்ஸ் ரன் பண்ணாலும் எனக்கு வந்து பட்ஜெட் வந்து ஆட் வந்து நிறைய ஸ்பெண்ட் ஆகுது. பட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்குன்னா, அந்த டைம்ல மேபி உங்களோட பட்ஜெட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதான் பண்றது வீக் பார்ட்டிங். வீக் பார்ட்டிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். டே பார்ட்டிங் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ டே பார்ட்டிங் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கேம்பை செலக்ட் பண்றதுக்கு அப்புறம் ஸோ எல்லா கேம்பையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி டே பார்ட்டிங் டூல் வந்து வரும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணோம்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டே பார்ட்டிங் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டே பார்ட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன இந்த டேட்டா புரியலன்னு இருக்கும். இங்க பார்த்தா கிளீனா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மீன் பண்றது. ஸோ பாட்டம் 25% ஏகாஸ் வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி லைட் பர்பிள் கலர்ல இருக்கிறது, மைல்டு டு அப்பர். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நம்பர்ஸ் வந்து ஹைட் இருக்கு. நான் நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ கிளீனா உங்களுக்கு தெரிஞ்சிரும். என்ன தெரியுதுன்னா, எனக்கு 1 ஏஎம்ல பொறுத்த வரைக்கும், எனக்கு வந்து இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, வித் அட்லீஸ்ட் ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு டேட்டாவுமே கிளீனா தெரியுதா? இந்த பெர்சன்டேஜ் காமிக்கிறது எல்லாமே வந்து ஏகாஸ். நான் என்ன பண்ணேன், ஏகாஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேனா, ஸோ என்ன மீனிங்னா எனக்கு 12 ஏஎம் பொறுத்த வரைக்கும் மண்டே வந்து 9% ஏகாஸ் கொடுக்குது, டியூஸ்டே வந்து 15% ஏகாஸ் ஃபார் லாஸ்ட் 30 டேஸ். ஓகேவா? தேர்ஸ்டே வந்து 12% ஏகாஸ், ஃப்ரைடே வந்து 11% ஏகாஸ். வேற சண்டே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இந்த சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் 33 ஏகாஸ் இல்ல, இது வந்து பார்த்தோம்னா 33 கிளிக்ஸ். ஆனா ஒரு சேலும் நடக்கல. ஓகேங்களா? சோ இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கேம்பெயின்ஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னா, 12 மணிக்கு லாஸ்ட் 30 டேஸ் விண்டோல 12 மணிக்கு சாட்டர்டேல இருந்து 33 கிளிக் நடந்திருக்கு. ஆனா ஒரு சேல் நடக்கல. இது ரூ. 33 கிளிக் நடந்திருக்கு. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளிக்கு ரூ. 4 நான் ஸ்பெண்ட் பண்றேன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா ₹130 கிட்ட வந்து நான் வந்து வேஸ்டா வந்து பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். பட் எந்த சேலும் வரல. அதே மாதிரி வெனஸ்டே வந்து 26 கிளிக்ஸ் நடந்திருக்கு. 26 இன்டு 4 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் ₹100 நான் வந்து வேஸ்டா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சண்டே அதே மாதிரி 29 இன்டு 4. ஸோ இது இடத்துல நம்ம வந்து பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தோம்னா, நம்ம இந்த அமௌண்ட்லாம் சேவ் பண்ணிருக்கலாம். இதுதான் டே பார்ட்டிங்கோட பவர். ஓகேங்களா? 1 ஏஎம்க்கு வருவோம். 1 ஏஎம்ல வந்து பார்த்தோம்னா, எந்த நாளுமே சேலே நடக்கல. ஓகேவா?
விச் மீன்ஸ் வெறும் கிளிக்ஸ் நடந்திருக்கு தவிர சேல் கன்வெர்ட்டே ஆகல. ஸோ 13 இது ஓவராலா பார்த்தோம்னா 14, 28, 9 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோட்டலா ஒரு 50 கிளிக்ஸ் வருதுன்னு வச்சுப்போம் 1 ஏஎம்ல. ஓவராலா 30 டேஸ்ல 50 கிளிக்ஸ் இருந்ததுன்னா ஒரு கிளிக்கு நம்ம வந்து ₹4 ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ₹200 ஐ ஜஸ்ட் வேஸ்டட் மை மணி. ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த டே பார்ட்டிங்கோட டேட்டா. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏஎம் 3 ஏஎம்ல 4 ஏஎம் இந்த 1 to 4 ஏஎம் பொறுத்த வரைக்கும் 1 to 5 ஏஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இல்ல. ஏதோ ஒரு நாள் சண்டே வந்து ஒரு ஏதோ ஒரு 3% நடந்திருக்கு. சம்திங் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே 2 ஏஎம்ல வந்து பார்த்தா 4%, 6%. இத பத்தி நீங்க வந்து 4 ஏகாஸ் குடுத்திருக்கு. அப்ப ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா, ஆர்டர்ஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நான் என்ன பண்றேன், மினிமம் 2 ஆர்டர்ஸ் நம்ம சொல்றோம்ன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கும் 1 ஏஎம்ல இருந்து 5 ஏஎம் வரைக்கும், சாரி 6 ஏஎம் வரைக்குமே நமக்கு பெட்டரா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? இது வந்து நான் வந்து மினிமம் வித் அட்லீஸ்ட் 2 ஆர்டர்ஸ் குடுத்துருக்கேன். அதே 1 ஆர்டர் நான் குடுத்தேன்னா, இந்த 5 ஏஎம்ல நான் சொன்னேன்ல, நம்ம வந்து ஏகாஸ் போகும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம் 3, 6, 4 இருந்ததுல்ல. அது என்னன்னா, ஒரு ஆர்டர் தான் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 1 ஏஎம்ல இருந்து நமக்கு 5 ஏஎம் வரைக்கும் ரன் பண்ற ஆட்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் லிட்டரலி ஆட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் தவிர நமக்கு கன்வர்ஷனே பெருசா நடக்கல. அந்த டைம்ல நம்ம எதுக்கு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும்? அப்ப வந்து நம்ம பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தா டே பார்ட்டிங்ல நம்ம ஹெல்ப் பண்ற திங்ஸ். ஓகேங்களா? இதுல நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, வித் மினிமம் கிளிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு வந்து 5 கிளிக்ஸ் மேல இருந்தா மட்டும் எனக்கு டேட்டா காமின்னு சொன்னா, நம்ம 5 குடுத்தோம்னா, 5 கிளிக்ஸ் மேல இருக்கிறது மட்டும் தான் வந்து நமக்கு வந்து டேட்டா இங்க வந்து கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் நான் வந்து என்ன சொல்றேன்னா, மினிமம் அமௌண்ட் ₹100 மேல நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னேன்னா, அந்த டேட்டா மட்டும் தான் இங்க காமிக்கும். ஸோ இங்க என்ன இருக்கு? இந்த 5 ஏஎம்ல இந்த அமௌண்ட் போயிருக்கு. சரி இதே நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப இது ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒன் செகண்ட். ஸோ நான் இது எல்லாமே ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப நான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து 5, மினிமம் அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து சம்திங் கொடுக்குறேன். அது வந்து வித் அட்லீஸ்ட் 1 ஏகாஸ். ஸோ 1 ஏகாஸ் இருந்தா மட்டும் நான் காமிக்கிறேன். அதே நான் என்ன பண்ணிருக்கேன், இப்ப வந்து 5 நான் கொடுத்தேன் என்ன ஆகும், எனக்கு 5 ஏகாஸ் மேல இருந்தா மட்டும் தான் காமிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபில்டர்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல வந்து என்ன திங்ஸ் ஆஃப் ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் 1 ஏஎம்க்கு வந்து எல்லா நாளும் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே எல்லா நாளுமே நான் வந்து இந்த பட்ஜெட் வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கேம்பெயின்ஸ்க்கு சொல்றோம்னா, இந்த 1 நேம் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நம்ம கீழ போயிட்டு என்ன சொல்லலாம்னா, எனக்கு வந்து பிட்ட வந்து இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். பாஸ் டார்கெட் விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் டைம்க்கு வந்து எனக்கு எல்லா பிட்ஸும் டார்கெட் வந்து சாரி எல்லா பிட்ஸும் பாஸ் ஆகும்னா பாஸ் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேம்பெயின் பட்ஜெட். ஸோ இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட் கேம்பெயினே நான் பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து டாப் ஆஃப் சர்ச் மாடிஃபை இதெல்லாம் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா திங்ஸ். இதெல்லாம் நம்ம பெருசா கன்சிடர் பண்ண அவசியம் இல்ல. மெயினா கன்சிடர் பண்ணது இது 2ன்னு வச்சுப்போமே. இப்ப நான் சேவ் குடுத்தா என்ன ஆகும்னா, 1 ஏஎம்க்கு எனக்கு இப்ப என்ன பண்றேன், 1 ஏஎம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். பாஸ் கேம்பெயின் சொல்லும்போது சேவ் குடுத்தா என்ன ஆகும்னா, 1 ஏஎம்க்கு இந்த பர்ட்டிகுலர் செட் ஆஃப் கேம்பெயின்ஸ் எதுவுமே ரன் ஆகாது. எல்லாமே பாஸ் ஆயிடும். ஸோ யூ ஆர் லிட்டரலி சேவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகேங்களா? இப்போ நான் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணேன்னா, சேவ் அஸ் டெம்ப்ளேட் குடுத்தேன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூல வந்து நான் வந்து என் நம்பர் ஆஃப் கேம்பெயின்ஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒண்ணுத்துக்கு அப்ளை பண்றது பதிலா நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் திங்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு இன்னும் நிறைய திங்ஸ்க்கு நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பவர் ஆஃப் டே பார்ட்டிங். இல்ல எனக்கு என்ன பண்றேன், எனக்கு வந்து இந்த 1 நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து இதுல வந்து 2 ஏஎம்ல இந்த 2 மண்டே, டியூஸ்டே மட்டும் கன்வெர்ட் ஆயிருக்கு. மீதி நாள் தானே ஆகல அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் திங் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், பாஸ் கேம்பெயின் குடுத்துட்டு, நான் வந்து சேவ் குடுத்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வந்து கேம்பெயின்ஸ் வந்து பாஸ் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு ரூலும் ஆட் பண்ண நீங்க சேவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா, டே பார்ட்டிங்ல எப்படி வந்து சேவ் பண்றதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் கேம்பெயின்ஸ பாஸ் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், இந்த பர்ட்டிகுலர் டைம்ல நமக்கு வந்து ஆட் ஸ்பெண்ட் கன்வர்ஷன் இருக்குங்களா? கன்வர்ஷன் வந்து பார்த்தோம்னா, எந்த டைம்ல நல்ல கன்வர்ஷன் வந்து நல்லா இருக்கு. ஸோ அப்ப 10%. ஸோ இந்த பர்ட்டிகுலர் க என்னன்னா, எங்கெல்லாம் ஹைலைட் ஆயிருக்கோ, அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, 10%க்கு மேல நம்ம கன்வெர்ட் ஆயிருக்கிற ஒரு சினாரியோஸ். ஓகேங்களா? இப்ப நான் எனக்கு வந்து பார்த்தோம்னா, ம் ஸோ எந்த இதுல வந்து நல்ல கன்வர்ஷன் நடந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ 10 ஏஎம்ல இருந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து மேனுவலா என்ன பண்றேன், இந்த பர்ட்டிகுலர் திங் வந்து பார்த்தோன்னா, இந்த 10 ஏஎம் ஸ்லாட்ல ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே மட்டும் நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், பிட்ட வந்து இன்கிரீஸ் பண்றேன். நீங்க கேட்கலாம், எதுக்கு நம்ம பிட் இன்கிரீஸ் பண்ணணும்? ஆல்ரெடி கன்வர்ஷன் நல்லா தானே இருக்குன்னு. ஸோ கன்வர்ஷன் நல்லா இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டைம்ல வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு, நம்ம பிட் வந்து பார்த்தா 10% நான் இன்கிரீஸ் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 4 வந்து ஒரு டார்கெட் கீவேர்ட் நீங்க குடுத்துருக்கீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் டைம்க்கு மட்டும் என்ன ஆகும்னா ரூ. 4.40 மாறும். ஸோ இது கூட நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கு. கன்வர்ஷன் ரேட்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கிளிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன பண்றேன், நான் வந்து கிளிக்ஸ் வந்து பார்த்தோன்னா, இந்த பர்ட்டிகுலர் டைம்ல 9 பிஎம் டைம் ஸ்லாட்ல வந்து பார்த்தா நல்ல கிளிக்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து அந்த டைம்லயும் நான் வந்து பிட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஏ டூ இசட் வந்து இந்த பர்ட்டிகுலர் டே பார்ட்டிங் டூல்ல நம்ம வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பண்றது வந்து நம்ம வந்து டெம்ப்ளேட்டாவும் சேவ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் மல்டிபிள் கேம்பெயின்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதனால என்ன ஆகுது உங்களுக்கு? உங்களோட அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் கேம்பெயினுக்கு ரூ. 1000 நீங்க ஸ்பெண்ட் பண்றோம்னு அலோகேட் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த ரூ. 1000 நான் எப்ப ஸ்பெண்ட் பண்றது? எல்லா நாளுக்கும் ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்றது, எல்லா டைமுக்கும் ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்றது வந்து பார்த்தோன்னா, நமக்கு இந்த டூல் இல்லாம நீ பண்ணும்போது நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த டூல் இருக்கும்போது அந்த பவர நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு ரூ. 1000 எந்த டைம்ல நான் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கு. அந்த டேட்டாவே உங்ககிட்ட இருக்கு. டேட்டா பார்த்துட்டு நீங்க அத பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் திஸ் டூல். ஸோ இந்த பிபிசி ஆண்ட்ராஸ் டூல் வந்து பார்த்தோன்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரீ ட்ரையல் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். தேங்க்